What happens when you earn a lot of money? Uses some AI. முக்கியமான பர்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சென்னை திடீர்னு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அவர் கூட கொஞ்ச நேரம் பேசுற மாதிரி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஒரு ப்ராப்பரான வீடியோ மாதிரி இருக்காது. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆர்டராகவே கண்டிப்பாக நான் எடுக்கலை, நான் இப்போ வரைக்கும் எடுத்ததை. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அதை மேட்ச் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போக பார்க்குறேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒய் நாட் இதை இந்த ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்ணக்கூடாதுன்னு வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ கொஞ்சம் ஆர்டராக இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க, முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோ நான் கரெக்டாக எப்போ ஃபிலிம் பண்ணிருக்கேன்னா 22 செப்டம்பர் சண்டே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் எல்இடி வால்யூம். ஏன் இதுதான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தவங்களாம் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு லைவ் கம்பாசிட்டிங் அன்ரியல் யூஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சில பேர் லைக் எல்இடிஸ் ரெண்ட் பண்ணியுமே பண்ணியிருக்காங்க. லைக் 2022 பண்ணியிருக்காங்க நிறையா பேர். எல்இடி வால்யூம்ஸை ரெண்ட் பண்ணியும் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பெர்மனெண்ட் எல்இடி வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணது இந்த ஒரு இடத்துல தான். இந்த ஈவெண்ட்டில் நம்ம இண்டஸ்ட்ரியோட ரொம்பவே முக்கியமான பர்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏஆர் ரஹ்மான் சார்லேருந்து ஆரம்பித்து மணிரத்னம் சார் வரை எல்லாருமே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக வந்திருந்தாங்க. இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் பாதி ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் வந்த டைத்தில் ஓப்பனிங் டைமில் என்னால் எடுக்க முடியல, ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் லேட்டாக தான் கவர் பண்ணியிருப்பேன். Ustream grand launch with all about the Nayagan here. இன்னைக்கு இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வாட் இஸ் Ustream, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சென்னையில ஒரு பிரமாண்டமான ஒரு விஷயம். சோ ஒரு பிரமாண்டமான விஷயத்த ரொம்ப ஹம்பிளா நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஆல் அபவுட் தி Ustream from today at நம்ம ARR Film City. சோ எல்லார் முகத்திலயும் ஒரு ஸ்மைலோட கைத்தட்டல் வரணும்னு நினைக்கிறேன். Yes, thank you. Okay, with this, இன்னும் நிறைய Ustream பத்தி பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. So I am good at it, but என்னை தாண்டி இன்னும் முக்கியமான ஆளுங்கள்லாம் இருக்கும்போது I'm here humbly leaving the stage. But before that, இங்க வந்திருக்க எல்லாருக்காக ஒரு பெரிய நன்றி and welcoming you all to the grand launch of Ustream. So next actually of the day would be obviously the grand launch of Ustream தான். So நம்ம இந்த Ustream ஓட launch பார்த்து enjoy பண்ணலாம். Next few minutes is going to be a virtual production launch for you guys.
எனக்கு பத்தலன்னு நினைக்கிறேன். So few words from you. Welcome, everyone. What happens when you earn a lot of money? You want to put it back in the field where you earned it, right? So, when I was looking at, I went for shootings to many places and it looked like a cemetery. Many places were so bad. I remember this place for filmmakers in Chennai. And once they start building, everybody started, oh, that's a great idea. Let me make one. So I made this, I collaborated with Ustream, Sridhar. And so we've been thinking about this for 3-4 years. And I was quite amazed by the presentation. And I hope that Chennai finds this very helpful. And young filmmakers and not young, all filmmakers. Even weddings, you come here, take photographs. Welcome to Ustream, ARR Film City, YM Studios. God bless. Thank you. ஸோ இந்த வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். இதில் நான் அவங்க பேசுகிறதையுமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது எந்த அளவுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஷூட்டிங் எடுக்கிறோன்னா ஒரு லொக்கேஷனாக தேடி போவோம். இந்த லொக்கேஷனில் இது இருக்கா, இந்த லொக்கேஷனில் இந்த வீடு நல்லா இருக்குது, ஸோ அப்போ இந்த படத்துக்கு இந்த இடத்துல எடுப்போம், இதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் வேறு ஊருக்கு போவோம்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல் டீமையும் ஒரு லொக்கேஷனுக்காக கூட்டிகிட்டு போவோம். அப்படி கூப்பிட்டு போகிறப்ப ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், காஸ்ட் இருக்கும், எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை நம்மளுக்கு ஈஸி பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அன்ரியல் இன்ஜின் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் பேசுகிறதில்ல, ஆனால் இன்னுமே ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்கு இண்டஸ்ட்ரியில். முடிஞ்சால் கற்றுக்கங்க. ஃப்யூச்சரில் நம்ம அதை பற்றி சேனலில் கவர் பண்ணலாம். என்னடா இவன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படியே சொல்லிட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் உடனே சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி நான் முடிஞ்சளவு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு கண்டென்ட்டே பண்ணிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஒரு வீடியோ டிலேயாக தான் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக நான் பண்ண பார்க்குறேன். இது எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா, எல்இடி வால்யூம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. லைக் பின்னாடி எல்இடி வால்யூம் வைக்கிறாங்கல்ல, அந்த எல்இடி வால்யூமில் அன்ரியல் மாதிரி இருக்க ரியல் டைம் இன்ஜின்ஸில் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அங்கே இருக்க வர்ச்சுவல் கேமரா கூட நம்ம கேமரா ரியல் டைமில் இருக்கிற கேமராவை மிமிக் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ராக்கிங் மார்க்கர்ஸை வச்சு, ட்ராக்கிங் மார்க்கர்ஸ் கேமராலையுமே இருக்கும், இன்வெசிபிள் மார்க்கர்ஸ் சீலிங் மேலே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது ட்ராக்கிங் மார்க்கர்ஸ்லேயே வெரைட்டி. அந்த ட்ராக்கிங் மார்க்கர்ஸை வச்சு அந்த ரியல் கேமராவை வர்ச்சுவல் கேமரா கூட லிங்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரியல் கேமரா எப்படிலாம் மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனில் இருக்க வர்ச்சுவல் கேமரா மூவ் ஆகும். வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனில் இல்லை, அன்ரியலில் இருக்கிற வர்ச்சுவல் கேமரா மூவ் ஆகும். ஸோ அந்த மூவ் ஆகிற டேட்டா வச்சு நம்மளால் பேரலெக்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ரியல் டைமில் பேரலெக்ஸ் பார்க்க முடியும். ரியல் டைமாக ரெண்டர் ஆகுறதுனால அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற லைட்டு நம்ம கேரக்டர் மேலே படும். அந்த லைட்டு லைட்னா ஏன் இப்போ லைட் படுங்கிறதெல்லாம் சொல்கிறேன்னா, விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக க்ரீன் ஆகும் எட்ஜஸ் ஃபுல்லாக. அந்த பேக்ரவுண்டோட லைட் நம்ம சப்ஜெக்டில் இருக்காது. அதை மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் பண்ணுறனால அந்த லைட்டும் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டையுமே ரொம்ப குறைக்கும். இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஆட் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூசிக் வீடியோ எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் ப்ராஜெக்டை போஸ்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ரீவியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைக் எல்லாத்துக்குமே இவங்க ஒரு டெஸ்டினேஷன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் கண்டிப்பாக வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் தான் ஃப்யூச்சர்னு எல்லாருக்குமே தெரியும். மேபி இப்போ இல்லைனாலும் கொஞ்ச நாளில் இப்போ ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸ் அதில் அட்வான்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். Hi, I'm Abhishek Saranan. I am now the virtual production supervisor in Ustream. So Ustream is a XR company in association with Mr. A.R. Mansur in ARR Film City. So we specialize in XR products and XR walls.
ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்டேஜ் வித் ரமான் சரோட. இட் இஸ் அ கம்ப்ளீட்லி ICVFX வால்யூம் வித் கேமரா ட்ராக்கிங் சொல்யூஷன். நாங்கள் ரீசெண்டாக ஒரு டெமோ ஷூட் பண்ணோம். 24 hours we created the asset and we shot it and then we edited it. So that will be out soon. அது சீக்கிரம் வெளில வந்துடும். ஸோ அதை பார்த்து you can நீங்கள் அதிலே பாருங்கள் how realistic it comes. லைக் அந்த வீடியோ சாங் காட்டியிருந்தீங்களா அந்த சாங்? ஓகே. நம்ம தமிழ்நாட்டில் இது ஐ திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் வால். லைக் இது ஃபர்ஸ்ட் வால்யூமா இல்லை இந்த மாதிரி? இல்லை, இது வந்து பெர்மனெண்ட் ஃபிக்சர்னா இது பெர்மனெண்ட் ஃபிக்சர் ஃபர்ஸ்ட்டு. Manoj Paramsa in Tamil Nadu has brought ICVFX long before we did, and he experimented during around the time of 2020 to 2022. So sir who brought it, but then this is the first permanent installation in Chennai, in Tamil Nadu to begin with. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூ கேன் ரெண்ட் அவுட் த ஃப்ளோர், யூ கேன் ரெண்ட் அவுட் த டெக்னாலஜி அண்ட் உங்களுக்கு படம் ஷூட் பண்ணலாம், ஆட் ஷூட் பண்ணலாம், மியூசிக் வீடியோஸ் எதெல்லாம் ஷூட் பண்ணிடலாம். லைக் இதுக்கு ஸ்பெக்ஸ்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க? கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டுடியோஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஸோ கம்பேரிஷன் சொன்னால் நம்ம இந்தியாவில் வந்து தேர் ஆர் ஒன்லி ஃபியூ. ஐ கான்ட் புட் அ நம்பர் ஆன் ஆஃப் இட். லெட்ஸ் சே 4 to 5 தான் இந்தியாவில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த LED wall quality. Also the Unreal Engine plugin that we are using. அதாவது Unreal Engine உள்ளார we are using a special kind of plugin that allows us to directly launch it in Unreal Engine viewport. Instead of going through multiple இது டேரெக்டாக நம்ம வந்து Unreal Engine யூஸ் பண்ணி லாஜிக் கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணி நேட்டிவ் டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் நாங்கள் கொஞ்சம் we did it a little bit on the different side. So this helps with on-set efficiency. Things move faster and multiple HODs will be on the same page because you'll be everyone will be able to see the entire set inside the Unreal Engine. So yeah, this is what we are doing right now, and we have one of the best camera tracking solution in this type. And yeah, we've configured it for Red Dot VRaptor XLX, which is in-house, which is a virtual production ICVFX based camera. So we have phantom tracking, multiple things that makes it the best. வால்யூமோட டைமென்ஷன் எப்படி, ட்ராக்கிங் மார்க்கர்ஸ் எப்படி வந்து கேமராவில் ட்ராக் ஆகுது, லைக் எந்த இடத்துல வால்யூமில் எங்கே நீங்கள் ட்ராக்கிங் மார்க்கர்ஸ் வச்சுருக்கீங்க? ஓகே, ஸோ கேமரா வந்து இப்போ ஃப்ளோரில் இருக்கும். நம்ம சினிமா கேமரா வந்து வில் பி ஃபேஸிங் த LED wall. அந்த சினிமா கேமராக்கு மேலே ஒரு குட்டி கேமரா இருக்கும். இட்ஸ் அ கேமரா ட்ராக்கிங் சொல்யூஷன், பார்ட் ஆஃப் த கேமரா ட்ராக்கிங் சொல்யூஷன், which will be looking at the ceiling. Ceiling வந்து you have tracker markers which reflect IR, and with that data your camera tracking will calculate the XYZ position of the camera in the real world space. Volume size, right now our LED volume, the main horizon is about 40 feet by 18 feet in height. ஸோ ஓகே, இப்போ ஒரு ஃபில்ம் மேக்கர் உங்களை அப்ரோச் பண்ணணும்னா இந்த வால்யூமை யூஸ் பண்ணுறதுக்கு லைக் அதோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்குது, ஐடியா இருக்குது, நம்மளால பண்ண முடியாது, ஓகே இதை ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் திங் யூ டூ இஸ் யூ கால் anyone who knows about this in your circle, or you reach out to someone. It can be us. We will be gladly able to help you understand how this works. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு we'll be more than happy. So நீங்கள் வந்து reach out to us, we can have a discussion, and from there we can move forward from there. ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இங்கே இருக்க தான் சர்வர் ரூம். இங்கே சர்வர் ரூம்லேருந்து இங்கே வால்யூமை கவர் பண்ணுவாங்க. லைக் வால்யூம் இங்கே பார்த்துருப்பீங்க. லைக் சர்வர் ரூமை கவர் பண்ணக்கூடாது, ஸோ அதனால் சர்வர் ரூம்குள்ளே போயிட்டு கிளிப்ஸ் எடுக்கல. ஆனால் நீங்கள் வால்யூமை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த வால்யூம். ஸோ இந்த இடத்துல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு LED வால்யூம் இருக்கும். LED வால்யூமில் இருக்கிற டேட்டா டேரெக்டாக கம்ப்யூட்டருக்கு, சர்வர் ரூமில் இருக்க கம்ப்யூட்டருக்கு ஃபீட் ஆகும். ஸோ அங்கேருந்து அந்த மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ப்ராசஸ் சிம்பிள் தான். அந்த சூப்பர்வைசரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். கேமரா கூட ட்ராக்கிங் சென்சார்ஸையும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ட்ராக்கிங் சென்சார்ஸ்னு சொல்கிற ஒரு கேமரா மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு ஒரு வீடியோவில். அதாவது இந்த சீலிங் மேலேயும் இன்விசிபிள் ட்ராக்கிங் மார்க்கர்ஸ் இருக்கும். நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன், எடுத்திருக்கேன் அதையுமே வீடியோ. ஸோ அந்த ட்ராக்கிங் மார்க்கர்ஸையும் இந்த சென்சாரையும் வச்சு லைவாக ட்ராக்கிங் பண்ணுவாங்க. இந்த ட்ராக்கிங் டேட்டா கேமராலேருந்து அந்த சிஸ்டத்துக்கு ஃபீட் ஆகும். ஸோ அந்த சிஸ்டத்துலேருந்து அன்ரியலுக்கு போகிறப்ப இந்த ரியல் டைமில் இருக்க கேமராவை அவங்களால வேர்ச்சுவலாக க்ரியேட் பண்ண முடியும் அன்ரியலில். ஸோ இந்த ரியல் டைமாக அவங்களால டேட்டாஸ்லாம் காட்ட முடியும். இது எந்த அளவுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் அவர் இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா லைக் திடீர்னு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசுகிற மாதிரி. ஸோ அந்த டைமில் நம்மளால் ஒரு இன்டர்வியூ எடுக்க முடிஞ்சா அது ப்ராப்பராக இன்டர்வியூ மாதிரி இருக்காது. ஆனாலும்
அவர்கிட்ட நம்மளை என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சோ லைக் அதெல்லாம் கேட்டிருந்தேன். லைக் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, ஏஐ பற்றி சொல்கிறாங்களே, ஏஐ இனிமேல் நம்மளை ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா, இதெல்லாம் பற்றி ஒரு 10 மினிட்ஸ் கூட அவர்கிட்ட ஃபுல்லாக பேச முடியல. ஸோ அந்த டைமில் நம்மளால் பேச முடிஞ்சதை கேட்டிருந்தேன். ஸோ பாருங்கள், அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் அவர் நம்மளுக்கு டைம் கொடுத்து பேசியிருந்தார் அந்த டயத்தில். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபிலிமில் சொல்லப்போனால் ஃபிலிம் ரோலில் எடுத்துக்கிட்டு இருந்த டயத்துலேருந்து அப்போ இருந்தே அவர் விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க. லைக் நம்ம சைல்ட்ஹுட்டில் பார்த்தேன், அதாவது நான் சைல்ட்ஹுட்டில் பார்த்த ஜுராசிக் பார்க்கில் இருந்து இப்போ வர அவங்க ஃபிலிமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா பேருக்கு இன்ஸ்ட்ரக்டராகவுமே இருக்காங்க. லைக் சிஜி ப்ரோஸ் கண்டிப்பாக நீங்கள் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாவோ இல்லை விஎஃப்எக்ஸ் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் அவரை பற்றி நீங்கள் கேள்விப்படலைன்னா கூட அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட நம்மளை பேச முடிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நிறையா சொல்லியிருந்தார் இந்த இன்டர்வியூவில், இனிமேல் தான் பார்ப்பீங்க. ஸோ பாருங்கள். Hi, my name's Ed Dawson Taylor. I run a school training centre called CG Pro and a studio called Edge Visual. I come from the world of visual effects. Worked in visual effects for about the last 18 years. I've worked at places like Moving Picture Company and ILM and Digital Domain, and worked on movies and commercials and music videos and all kinds of different stuff. Some of the movies I worked on, things like Jurassic World and Jungle Book and Lion King, and some of those movies were the point at which virtual production started to become talked about a little bit more and started to incorporate more technologies, things like game engines, and really using real-time technologies to help the filmmaking process. And really, I say that because I mean that it helps in the previous process all the way through to things like The Mandalorian, using LED walls like the studio we're in at Ustream right now. So I had the fortune of being in Jungle Book and Lion King, which is where some of that innovation was advanced, really coming through from Lord of the Rings and Avatar, and building on top of virtual camera work and using things like Motion Builder, where we would use puppeteering for characters and putting them in virtual worlds, being able to make kind of fully virtual movies in rough. And then that it kind of evolved through The Mandalorian into really using these LED volumes to be able to capture visual effects in camera. Special effects has been done for a very long time, and this is really an evolution of that process. So I was really fortunate to be a part of some of those movies, and I wanted to share it with the world, so that's why we started CG Pro as a training centre to help everybody be able to get access to this way of making films and other types of content. What was the other question? It's like how the industry with the AI will change, how industry will be in the future. Oh, okay. Yeah. Predicting the future. Yeah. I'm terrible at that, so is everybody. But in terms of trying to make some educated guesses on where this stuff might evolve to, virtual production is still being understood and learned about, and some countries are starting to find out about it or just use it more. That's one kind of disruption, one advance in terms of filmmaking. I think in terms of the present, really a lot of people are trying to understand what it is, what it's useful for, what it's not useful for, and how to do it. The future, I would imagine, is probably going to have more high fidelity virtual production. So some of the reasons why virtual production is becoming popular is because the aesthetic is advanced to the point where we can get really good looking imagery up on those walls, and that wasn't possible before. So that's probably going to increase and get better and look even better and better in real time. I think we'll probably see advances in the way that Unreal Engine looks and how it can function. There's also new things coming out, things like Chaos Group are making something based on Vantage called Project Arena, which means you can drive these things from a V-Ray scene, which is pretty cool because then it gives you access to the
more of a traditional visual effects pipeline, and being able to bring that into LED volumes. There is also a lot of advance happening in things like Gaussian splats and nerfs, and the really what is machine learning driven, taking photography and being able to put kind of almost like volumetric photography on these walls. It doesn't move and animate, but I would imagine that's probably going to continue to evolve to the point where it will animate and it will look super photographic on the wall. That uses some AI, and I know AI is a kind of overused term, Yeah. but mostly machine learning or neural nets is what that really is. And it's been present in computer graphics for quite a long time now. It's just kind of got to this point where people started to talk about generative AI and nerfs as a sort of new thing. So us being able to generate fantastical made-up backgrounds using AI is going to continue to evolve. It's getting better all the time. Some people are making tools that are making it commercially available. People like Kubrick and Vue, and there's companies that are jumping on this, helping make tools that simplify the process of creating. The LED wall is over there. That's why I'm pointing this. Those tools are getting more advanced, more high fidelity, achieving more control. The challenges with it are still significant in terms of control, being able to tell it what we want it to look like with high precision is very difficult. That's a very difficult problem for it. I'd imagine that's going to continue to get better, and that artist tools will continue to evolve to incorporate AI and machine learning in probably everything that they do, because it has a lot of power. There's a lot of advantages to using it. As for what I'll say is some things that I don't think are going to happen, that I don't think it's going to push artists out of the way. I don't think that we're going to just use words to create worlds entirely, or imagery. I think that words are one input, and that we'll still continue to want to communicate with computers with visual inputs. Okay, so many Indian artists are thinking like AI will replace their jobs, and they are mostly afraid of it. What's the thing what's your opinion about that? I would say to everybody to learn about it and experiment with it, explore it. Don't just assume that it's going to be legislated out of the way. Understand it, learn how it works and how it might benefit you. Be ready, try and keep up with the trends, don't ignore them. And I would say that just be optimistic about it. And I don't think that we're going to stop having humans involved in the creative process, but I do think the way that we execute the creative process is going to change radically, as it has in the last 100 years. It's changed significantly. And I think we really, in order to keep staying up to date with it, you have to educate yourself and find good mentors and experiment with it. So I would just advise people to really find out as much as they can about it. Yeah. So thank you so much, sir, for your wonderful time. Your busy schedule. Thank you, sir. Thank you. Okay, thank you. How economical for small budget filmmakers? How economical for small budget? It should be economical, but it's as good as spending less money on their shoot, right? In that boring, you want to serve Brahmandam and small money, you can come and shoot here, right? If you don't want to spend the small budget, you can take a mega movie, in fact. That's the idea behind it. It's not going to be cheap as such. It's not going to be cheap. The fact that எடுத்தீங்களா பெரிய படம் எடுக்கிறது காசுக்கு கொஞ்சம் பணம் போட்டு எடுக்கலாம். My question is feasible? A small budget person can come and Yes. take the photography. Yeah. Oh, thank you. Depending on what he wants to shoot. If he wants to do something good, great. And also we can go shoot it. Sir, what about the உட்கார்ந்து கேளுங்க சார். Copyright basically நம்ம டிசைன் பண்றது தானே இதெல்லாம். தஞ்சாவூர் கோயில் காமிச்சிங்க. ஆமா. ஸோ அதை ஷூட் பண்ண எதுவும் காப்பிரைட் இஷ்யூ இப்போ நம்ம அது இட் கம்ஸ் அண்டர் கவர்மெண்டோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கு. பர்மிஷன் வாங்கிடுவாங்க. நம்ம இப்போ எப்படி பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்றாங்களோ அது வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து ஷூட் பண்ணுவாங்க. அது நிறைய நாள் ஸ்பெண்ட் 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அங்கே போய் எடுத்து வந்து
பட் பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா? ஸோ நம்ம வாங்கினோம். பட் 10 நாள் வாங்கினா ஒரு நாள் வாங்கினா போதும். Okay. So that is the Ustream will take care, or the producer has to. Producer will have to take care of that. Okay. Thank you. We can help you with that shoot. Okay. Thank you. ஹாய் சார், இந்த டெக்னாலஜிலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. பட் இது மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் வச்சுருக்கீங்க ரகுமான் சார் இது மாதிரி பண்ணுறதுக்கு? இல்லை, இதுவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ which is a collaboration between Ustream and எங்கள் ஸ்டுடியோ. They've gone much more deeper. முதல்ல எல்லாரும் கேட்க வேண்டிய questions AI வந்திருக்கு. So they actually explain everything very beautifully. I never expected that. They've gone deeper into understanding between virtual sets, AI, and how to use it. And thank you for that. Thank you, sir. Pixel pitch better. Chennai. Chennai, முதல்ல Chennai. We'll try to bring better talent to help you do better movies. நல்ல ஆளுங்களை போட்டு நல்ல ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து will help you do better backgrounds. Plus pixel pitch கொஞ்சம் different இது கொஞ்சம் lesser pixel pitch, so more sharpness will be there in the I think they're also planning the roof, the sides and everything. And if it goes well, we'll have one more studio like this. Any plans to extend this as a 360 studio? We can do custom build depending on the project. Another project we can always create a custom build LED 360 or even bigger, or 100 feet. Doing that is not a problem. But when you use it, we said but on a special project, you can do it. Here. Your left side. Your left side. Hi. Right. You can see you. Yeah. Here. Oh, yeah. At least to start with, can we make it as a 180? Use பொறுத்து இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் என்ன யூஸ் பண்ணுமோ அது பொறுத்து இருக்கு. நீங்க கேட்டீங்களா, எக்ஸ்போர்ட் கேட்டீங்களா, this is a very big one. நீங்க போன யூஎஸ் போனா கம்மி பண்ணிட்டாங்க. சின்ன ரிஸ்பான்ஸ் கொடுக்கணும். 20 அடியில் எடுக்கிறாங்க எல்லாத்தையும். ஓகே. உங்களுக்கு அதான் கஸ்டம் ப்ராஜெக்ட், ஒரு ட்ரெயின் எடுத்து எடுக்கணும்னு கூட இருந்தா அதான் ஒரு 180 போடலாம். ஒரு ட்ரெயின் உள்ள வச்சு 2 பக்கமும் எல்இடி போட்டு பண்ணலாம். அது கஸ்டம் பில்ட். இந்த ப்ராஜெக்டோட என்ன பண்ண போறாங்க, எவ்வளவு டீப்பா பண்ண போறாங்க பார்த்து அந்த மாதிரி பில்ட் சம்திங் யூனிக் சொல்லுங்க. ஓகே. So we specialize in VR 360 3D content. So அதை வந்து நாங்கள் லைவாக இப்போ எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் சென்னை போர்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ தஞ்சாவூர் கோயில் காட்டும் போது நெக்ஸ்ட் எங்களோட ஷூட் அங்கே தான். ஸோ அப்போ யோசிக்கும் போது சரி, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பெர்மிஷன் வாங்குறதுலேருந்து எவ்வளோ டேஸ் அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயுமே கணக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா தென் வி ஹேவ் டு கோ இன் டு விர்ச்சுவல் மோட் சில ஆஸ்பெக்ட். ஸோ அதுக்காக தான் அந்த கொஸ்டின். என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்து வந்தீங்கன்னா we can do it. But 180 வேணுமான்றது இல்லை, உங்களோட எக்ஸாக்ட் அது ரிக்வயர்மெண்ட் பார்த்து we can work it out. ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஸ்டுடியோ யூஸ் பண்ணி தமிழ்ல ஏதாவது படங்கள் பண்ணிருக்கீங்களா? இதுதான் லான்ச். So I think main thing is like also for previews, like for very expensive films you can do a previews of the whole, like a workshop, artists were cheap. You can use it in very different ways. So you don't have to go to the one location aprom what shoot பண்ணி கட் பண்ணிடுறாங்க படம். We can actually make it an effective experimental place. Usage is number தான் what we going to do, I think. But actually அவ்வளவுதான் பேசணும் நான் வந்து. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்னால் எதையுமே டீட்டெயில்டாக காட்ட முடிஞ்சிருக்காது, நிறைய விஷயத்த ஃபுல்லாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ நம்மளுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கண்டிப்பாக இந்த வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் வால்யூமை செப்பரேட்டாக விசிட் பண்ணி இதை ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ஸ்பெக் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ஃபுல்லாக இதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தமிழில் விஎஃப்எக்ஸ் பற்றி யாரும் அதிகமாக பேசுகிறதில்ல, ரொம்ப லிமிட்டடான பர்சன்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக அடுத்தடுத்து விஎஃப்எக்ஸ் பற்றி அவங்களும் கண்டென்ட் போடுவாங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.